Hello friends, welcome to Tamil Prakash channel. நான் உங்களோட தமிழ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா pregnancy time sex வந்து சேஃபா இல்ல அன்சேஃபா, எப்போ வரையும் செக்ஸ் வச்சுக்கலாம் இப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சங்கட்டமா கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரெண்டா வந்து என்ன நினைச்சுக்கோங்க, இப்போ வந்து நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டீங்க, ஃபர்ஸ்ட் 3 months சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க செக்ஸ் வச்சுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தை பாத்தீங்கன்னா கருப்பையோட ஒட்டணும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்க பீரியட். ஸோ 3 மாசம் பாத்தீங்கன்னா நீங்க செக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4th month, 5th month, 6th month, 7th month இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. குழந்தை பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து டெவலப் ஆகிற ஸ்டேஜ். ஸோ அது வந்து நல்லா சேஃபா தண்ணிக்குள்ளதான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க செக்ஸ் வச்சுக்கோங்க. பட் ஃப்ரீக்வெண்ட் செக்ஸை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 அன்சேஃபான விஷயம். வீக்லி ஒன்ஸ், 10 days ஒன்ஸ், இல்ல மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரெக்னன்சிக்கும் ப்ராப்ளம் வராது, உங்க ஃபேமிலிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்க தான் வந்து இதெல்லாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ உங்க பார்ட்னரோட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக வந்து நீங்க போகணும். செக்ஸே வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே கிடையாது. செக்ஸ் வச்சுக்கலாம். 7th month வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது வரையும் பார்த்தீங்கன்னா உங்களால வந்து ஈஸியா செக்ஸ் வச்சுக்க முடியும். நீங்க 8th month, 9th month எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ உங்களுக்கான சேஃப் பொசிஷனை வந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். எந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ரொம்ப நேரம் இருக்கவே கூடாது. ஸோ ஷார்ட்டா வந்து நீங்க முடிச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். ஓவர் ப்ரெஷர் நீங்க யூட்ரஸ்க்கு வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும் 8th month, 9th monthல. இதே வந்து டெலிவரிக்கு வந்து ஒரு 30 days இருக்கு, ஒரு 20 days இருக்குன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்க செக்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் 1 month தான் இருக்கு டெலிவரிக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க செக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூட்ரஸ்க்கு ஓவர் ப்ரெஷர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இயர்லி பிரெக்னன்சிக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 months, அதே போல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 month இதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. இன்டர் மந்த்ல நீங்க வந்து செக்ஸ் வச்சுக்கலாம், உங்க ஹஸ்பண்டோட எந்த வித இஷ்யூவும் கிடையாது. ஸோ செக்ஸ்ல நீங்க ரொம்ப 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 சேஃபா இருக்கணும். செக்ஸ் டைமிங்கை வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ ஷார்ட் பீரியட்ல வந்து முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேஃப்டியா இருந்தீங்கன்னா குழந்தையும் சேஃபா இருக்கும், உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் இருக்க லவ் வந்து குறையாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ.